Hi guys, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் செமஸ்டருக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது லெவல் 1 அண்ட் லெவல் 2 உடைய ஸ்டாண்டர்ட் எப்படி வந்து செலக்ட் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸில் வந்து ஸ்டாண்டர்டை வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ தேர்ட் செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து சிலபஸ்லேயே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் 11 ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து 11 லெவல் 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறப்ப வந்து அரௌண்டு 21 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா எழுதுகிற மாதிரி வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டையாக வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெவல் 1 அண்ட் லெவல் 2 என்ன அப்படின்றத வந்து என்ன செஞ்சுக்கிறோம்னா தெரிஞ்சுக்கிறணும். இதை நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த தேர்ட் செமஸ்டர் எடுத்த உடனே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் வந்து போட்டிருந்தப்போ கூட சிலர் வந்து என்னென்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி 6th to 8th லெவல் 1 ரெக்கார்ட் வேணும்னு ஜென்ரலாக கேட்குறீங்க. நான் சிலவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே வந்து அது வந்து அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு வந்து ரொம்ப நியூவாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1 அப்படின்னா 6th to 8th, ஓகேவா? இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th to 8th வந்து மிக்ஸ்டாக வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் வந்து என்ன செய்ய போகிறது கிடையாது அப்படின்னா எழுத போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1 அப்படின்னா ஒருவேளை நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிருக்கிறப்ப 6th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் லெவல் 1க்கு எல்லாமே 6th ஸ்டாண்டர்டை வந்து பேஸாக வச்சு எழுதுவீங்க. 8th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டை வந்து என்ன செய்வீங்க அப்படி அதை வந்து பேஸாக வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னா எழுதுவீங்க. இது வந்து லெவல் 2 அப்படின்றது என்ன அப்படின்னா 9th to 12th, ஓகேவா? இதில் மேக்ஸிமம் வந்து என்ன செய்வாங்கன்னா 9th அண்ட் 10th தான் கொடுப்பாங்க. அதுவுமே மோஸ்ட்டாக 95% வந்து 9th மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் எம்எஸ்சி பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் எம்எஸ்சியில் வந்துட்டு மேபி வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு டிகிரி பண்ணியிருக்கீங்க, சப்ஜெக்ட் மேஜர் எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் 10th-ம் 12th-ம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ண கொடுக்குறது வந்து கஷ்டம்தான், ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு 9th தான் வந்து 95% இருக்கும். இல்லை உங்களுடைய மேஜர் வந்து எப்படி இருக்குது, ஹையராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் ரெக்கார்டு வந்து எப்படின்றது, ஒருவேளை நீங்கள் வந்துட்டு டீச்சிங் ப்ராக்டிஸ் நான் போகலை, நான் வந்து கரஸில் பண்ணுறேன் அப்படின்றவங்க ரெக்கார்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெக்கார்டோ வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து பாருங்கள், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1க்கு வந்து சப்போஸ் 8th ஸ்டாண்டர்ட் ரெக்கார்ட் வந்து அவைலபிள் இருக்குதா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்து உங்களால் டிஎல்எம்ஸ் ரெடி பண்ண முடியுமா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கரஸில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கான ரிசோர்ஸஸ் வந்து எப்படி அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா லெவல் 1 and 2க்கு வந்து ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல்லேயே வந்து லெவல் 1க்கு இது, லெவல் 2க்கு இதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்கன்னா ஸ்டாண்டர்ட் செக்ஷனோடையே கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது ப்ராப்ளமே இருக்காது. கரஸில் பண்ணுறவங்க மட்டும் உங்களுக்கு என்ன சோர்ஸஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டோட்டல் 21 ரெக்கார்ட்ஸில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம லெவல் 1 லெவல் 2ன்னு பிரிக்க மாட்டோம், ஓகேவா? ஸோ மேஜர் ரெக்கார்ட்ஸ், காமன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டாக நம்ம வந்து ரெக்கார்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப இந்த மேஜர் ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும்தான் லெவல் 1 லெவல் 2 லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம். மித்தபடி காமன் ரெக்கார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எழுதுவோம். அது வந்து ஜென்ரலாக வந்து எழுதுவோம். அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ஜெர்னல் பொறுத்த வரைக்கும் சில காலேஜஸில் வந்து ஜென்ரலான ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. சில காலேஜஸ் மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய மேஜரை வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதுவாங்க. ஸோ ஓகேவா? அது மட்டும் உங்கள் காலேஜ் வைஸ் வந்து வேரி ஆகும். அதை வந்து நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோவும் அதே மாதிரி தான் இருக்கும். கேஸ் ஸ்டடி வந்து காமன் ரெக்கார்டு, ஓகேவா? ஸோ எல்லா மேஜருமே ஒரே பேட்டர்னில் எழுதுகிற ஒரு ரெக்கார்ட். அதே மாதிரி சைக்காலஜியுமே வந்து நீங்கள் வந்து காலேஜ் பேஸ்டு ரெக்கார்ட் சைக்காலஜி. ஸோ காலேஜ்லேயே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி நீங்கள் பேட்ச் வைஸ் வந்து என்ன செஞ்சுருப்பீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நேராக எல்லாருமே அந்த ரெக்கார்ட் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணாதவங்களுமே வந்து ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதோட பிடிஎஃப் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வந்து டிஎம் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க.
நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இபிசி. இந்த இபிசியில் வந்து 4 ரெக்கார்டு வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து ரெக்கார்டுன்னு சொல்கிறத விட இது ஒரு கைண்ட் ஆஃப் அசைன்மெண்ட் மாதிரி தான், ஓகேவா? ஸோ இதை வந்து சில காலேஜஸில் தான் வந்து இதுக்குன்னு தனியாக ரெக்கார்ட் நோட் புக் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்றப்ப மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து நீங்கள் தான் வந்து என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா, A4 ஷீட்ஸில் வந்து எழுதி உங்களுடைய காலேஜோடைய போனஃபைடு ஷீட் வச்சு உங்கள் காலேஜ் லோகோ நேம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் ஷீட் வச்சு நீங்கள் என்ன செய்கிற மாதிரி இருக்கும்னா ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து காலேஜ் வைஸ். சில காலேஜஸில் வந்து அதுக்குன்னே ஸ்டாண்டர்டாக ரெக்கார்ட் கொடுத்துருவாங்க. சில காலேஜஸில் வந்து என்னென்னா நம்ம தீசிஸ் எழுதுகிற மாதிரி எழுதி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குமே காமனாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ரெக்கார்ட்ஸ் வந்து ஈஸியாக எழுதலாம். ஸ்டார்டிங்லேருந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து எழுதி வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா வந்து அட் த எண்டில் வந்து எப்படின்னா சில ஸ்கூல்ஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃபலி போர்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஹாஃபலி வரைக்கும் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹாஃபலி போர்ஷன்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி தர சொல்லுவாங்க. மிட்டம் கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை மந்த்லி எக்ஸாம் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஃபலி எக்ஸாம் ஷீட்ஸ் கூட என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் அந்த டைம்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக காலேஜில் இருந்து என்ன செய்வாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து விசிட் வருவாங்க. நீங்கள் என்ன ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ராப்பராக தான் அந்த டீச்சிங் ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்கிங் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வருவாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ரெக்கார்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்மளுமே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சில மேஜர்ஸ்க்கு மட்டும் என்னென்னா இப்போதைக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியமுக்கு தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்ம பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அவைலபிள் பார்த்து என்ன செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே போல் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுக்கணும், இல்லை ஒரு 25 லெசன் பிளானில் வந்து எப்படி 25 லெசன் பிளானை ப்ராப்பராக செலக்ட் பண்ணி இந்த ரெக்கார்டில் வந்து எழுதுறது அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு ஐடியாவோட நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டினியூஸாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.